வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அயோத்தி ராமர் ராம ராம அப்படின்னு சொல்லும் அந்த ஒரு சொல்லுக்கான உரித்தான ராம பெருமான் ஸ்ரீராம பெருமானின் கோயில் இந்த சமயத்தில் மும்மூர்த்திகளில் ஒருவராக விஷ்ணுவின் அவதாரமான குழந்தை ஸ்ரீராமர் அயோத்தியில் பிறந்த இடமான ராம ஜென்ம பூமியில் கட்டப்பட்டு வரும் ஒரு கோயில், பிரம்மாண்டமான கோயில் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அயோத்தி ராமர் கோயிலில் பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லப்படும் இந்த பிரதிஷ்டை ஜனவரி 22 ரொம்பவே கோலாகலமாக பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பிரதிஷ்டை அயோத்தி ராமர் கோயிலில் நடைபெற போகும் இந்த நேரத்தில் ஸ்ரீராம பெருமானின் குல தெய்வம் யார், அது மட்டுமல்ல 500 ஆண்டுக்கான சபதம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அயோத்தியில் ஸ்ரீராமர் பிறந்த இடமான ராம ஜென்ம பூமியில் கட்டப்பட்டு வரும் கோயில் தான் இந்த அயோத்தி ஸ்ரீ ராமர் கோயில். இது இந்தியாவில் பார்த்தோன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தி மாவட்டத்தின் நிர்வாக தலைமையிடம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த அயோத்தி நகரத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோயில் ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேஸ்திர அறக்கட்டளை நிர்வாகத்தில் 2.7 ஏக்கர் நிலப்பரப்பில் லார்சன் அண்ட் டர்போ நிறுவனத்தில் கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த கோவிலில் தான் ஜனவரி 22 பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லப்படும் அந்த பிரதிஷ்டை நம்ம பிரதம மந்திரி நரேந்திர மோடியால் நிகழ்த்தப்படவிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோயில் வளாகத்தின் நடுவில் பார்த்தோன்னா குழந்தை ராமரோட கருவறை நிறுவப்படவிருக்குது. அந்த பிரதிஷ்டை தான் ஜனவரி 22 நடைபெற இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அயோத்தியில் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த ராமர் கோயிலோட ஸ்ரீராமரோட குல தெய்வம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்ரீராமரோட குல தெய்வம் அப்படின்னு சொல்லப்படும் திருவரங்கத்தின் பெரிய பெருமாள் தான் ஸ்ரீராமரோட குல தெய்வம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீரங்கத்தில் அந்த கோயிலில் இருக்கும் சிலை அப்படின்னு பார்த்தோன்னா, மூல சிலை அப்படின்னு பார்த்தோன்னா பிரம்மாவோட தவத்தால் திருப்பார்கடலிலிருந்து சுயம்பு ரூபமாக வெளிப்பட்டு தோன்றியது அப்படின்னு புராண கதைகள் இருக்கு. சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா நித்திய பூஜை செய்யறதுக்காக சூரியனை நியமித்தார் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு. அது பிறகு சூரிய குலத்தில் பிறந்த முதல் அரசன் அப்படின்னு சொல்லப்படும் அந்த இச்சுவாகு அப்படிங்கிறவரு பூலோகத்துக்கு அனுப்பி நல்ல காரியங்கள் செய்வதற்காக அயோத்தி அப்படிங்கிற ஒரு இடத்தை தலைநகரமாக்க வேண்டி பிரம்மா அந்த இச்சுவாகுவை நியமித்தார். அப்போ அந்த அரசர் இச்சுவாகு அப்படிங்கிறவர் அந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபடுறதுக்காக பிரம்மாவிடம் வேண்டி விரும்பி பெற்று அந்த சுயம்பு ரூபமாக பெற்ற அந்த பெருமாள் சிலையை அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றார் அப்படிங்கிறது கதை. அது பிறகு அரசர் இச்சுவாகுக்கு பிறகு 40 தலைமுறையாக அந்த ஸ்ரீரங்கத்தில் இப்பொழுது மூலவர் ஸ்தானத்தில் இருக்கும் அந்த பெரிய பெருமாள் 40 தலைமுறையாக அயோத்தியில் வழிபட்டதாக ஒரு வரலாறும் இருக்கு. அதன் பிறகு ஸ்ரீராமரோட தாய் தந்தையரும் அந்த பெரிய பெருமாளை வழிபட்டதாக கோயில் வரலாறு இருக்கு. அதாவது தங்களுக்கு முன்பாக இருந்த தலைமுறைகள் வழிபட்டதுனால ஸ்ரீராமரின் குல தெய்வமாக ஸ்ரீரங்க பெருமாளை இன்றளவும் சொல்லிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அயோத்தி நாட்டிலிருந்து வனவாசம் சென்ற ஸ்ரீராமர் தன்னுடைய வனவாசத்தை முடித்து கொண்டு பட்டாபிஷேகம் நடந்து அந்த பட்டாபிஷேகத்துக்கு எல்லாருமே வந்து
திரும்பும் அந்த சமயத்தில் இலங்கையிலிருந்து ராவணனின் தம்பி விபீஷணனும் வந்திருந்தாங்க ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு. அந்த விபீஷணனுக்கு பரிசாக 40 தலைமுறையாக வழிபட்டு வந்த பெரிய பெருமாளின் சிலையை இலங்கைக்கு கொண்டு சென்று வழிபட சொல்லி விபீஷணன் கையில் கொடுத்ததாக ஒரு வரலாறும் இருக்கு. அந்த பெரிய பெருமாளை விபீஷணன் தனது தலை மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்து செல்லும் வழியில காவிரி ஆற்றின் கரையை அடைந்தார் அப்படிங்கிற கதை. அங்கு சிலையை கீழே இறக்கி வைக்க கூடாது அப்படின்னு எண்ணின விபீஷணன் அப்போது அங்கு விளையாட்டு சிறுவனாக அங்கு ஒரு ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன்கிட்ட இந்த சிலையை கொடுத்து விட்டு மறந்தும் கூட இதை கீழே வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இளைப்பாற சென்றாராம் விபீஷணன். அந்த சமயம் பார்த்து சிறுவன் சிலையை கீழே வைத்து விட்டான் அப்படிங்கிற கதை. அதன் பிறகுதான் விபீஷணன் மீண்டும் புறப்படுறதுக்காக அந்த சிலையை எடுக்க முற்பட்ட போது சிலை கொஞ்சம் கூட நகரவே இல்லை அப்படிங்கிற கதையும் இருக்கு. சிறுவனாக வந்தது விநாயக பெருமான் தான் அப்படிங்கிறது வேறு ஒரு கதையும் இருக்கு. கீழே வைத்த அந்த சிலையை எவ்வளவோ முயற்சி செய்து அதை எடுக்க முற்பட்டார் விபீஷணன். ஆனால் அதை எடுக்கவே முடியவில்லை. ரொம்பவே வருத்தம் அடைந்த பொழுது ஒரு அசரீரி கேட்டது, இங்கேயே இந்த காவிரி நதிக்கரையிலேயே நான் வீற்றிருக்க ஆவல் கொண்டுள்ளேன் அப்படின்னு பெருமாளே அங்கு வந்து அசரீரி வாக்கு சொல்லி விருப்பம் தெரிவித்ததுனால பெருமாள் அங்கேயே ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெரிய பெருமாளாக சயனம் கொண்டார் அப்படிங்கிற கதையும் இருக்கு. விபீஷனுக்கு வாக்கு கொடுத்தபடி தென் திசை இலங்கையை நோக்கி அந்த பெரிய பெருமாள் சயனம் கொண்டிருக்கிறார், பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற வரலாறு கதையும் இருக்கு. இந்த ஸ்ரீராமரின் குல தெய்வமாக அயோத்தியிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வரப்பட்ட பெரிய பெருமாள் தான் ஸ்ரீராமரின் குல தெய்வம் அப்படிங்கிற வரலாற்று கதையும் இருக்கு. அடுத்ததா பார்த்தோன்னா இந்த அயோத்தி ராமர் கோயில்ல 500 ஆண்டு கால சபதம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத அடுத்த விஷயமா பார்த்துடலாம். இப்பொழுது அயோத்தியில ராமர் கோயில் மிக மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் இந்த வேளையில சுமார் கிபி 1500களில் பார்த்தோன்னா மொகாலய மன்னர் பாபர் லோடி வம்ச மன்னர்களை தோற்கடித்ததுனால மொகாலய ஆட்சியை தோற்றுவித்தார் அப்படிங்கிற வரலாற்று கதையும் இருக்கு. அந்த சமயத்தில் இந்து கோயில்களில் படையெடுப்பை அவர் நிகழ்த்தினார் அப்படிங்கிறது கதை. அந்த காலகட்டத்தில் குறிப்பாக பார்த்தோன்னா 1528 வாக்கில் பாபரின் படை தளபதி மிர்பாகி அப்படிங்கிறவர் குழந்தை ராமர் கோயிலை இடித்துட்டு அங்க பாபர் மசூதியை எழுப்பினார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போதிலிருந்து 1853வது வருஷம் வரை சுமார் 320 ஆண்டுகளா அங்கு முஸ்லீம்கள் தொழுகை நடத்தி வந்தவர்கள் அப்படின்னு ஒரு வரலாற்று கதையும் இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் ராமர் கோயிலை மீட்க நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடந்ததாக சொல்லப்படுது. அப்படி குழந்தை ராமர் கோயிலை இடிக்கும் பொழுது ராஜபுத்திர வம்சாவளியை சேர்ந்த சூரிய வன்ஷி தாகூர் அப்படிங்கிற ஒரு வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய ராஜபுத்திரர்கள் எல்லாம் அந்த ஆக்கிரமிப்பாளர்களை தடுக்க போராடினாங்க அப்படின்னும் அவங்க ஒரு நதிக்கரையில் இருந்து ஒரு உறுதியையும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த உறுதி என்னன்னா அவங்களுடைய பெருமை மற்றும் கௌரவத்தின் அடையாளமாக கருதப்படும் தலைப்பாகை அப்படிங்கிற சொல்லப்படும் அந்த தலைப்பாகையை அணிய மாட்டோம் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டதாகவும் மீண்டும் அதே இடத்தில் குழந்தை ராமரின் கோயில் கட்டின பிறகுதான் அந்த தலைப்பாகையை அணிவோம் அப்படிங்கிற உறுதி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 500 ஆண்டு கால சபதம் நிறைவேறியதின் உறுதியாக ராமர் கோயில் கட்டுவம் போல அவங்க சூரிய வன்ஷி தாகூர்கள் இந்த தலைப்பாகையை மீண்டும் சபதத்தை முடித்து கொண்டு அணிய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாற்று கதையும் இருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அயோத்தி ராமர் கோயில்
பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஜனவரி 22ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அந்த பிராண பிரதிஷ்டையில் நாமும் ஸ்ரீராமனை மனதார வழங்கலாம். ராமனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் YT யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.